காங்கிரஸ் காட்டி கொண்டிருந்த இந்த போக்குகள் இருக்குல்ல, இடையில ஆடின ஆட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் செக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒருவேளை நெருக்கடி ஏற்பட்டால் நீங்கள் இருந்துதான் அதை நிறை செலுத்த வேண்டும்ங்கிற தேவையில்லாத ஒரு சூழலை அவர் உருவாக்கிட்டார். காங்கிரசுக்கு ஏற்கனவே கொடுத்த 25 சீட்டுகளுக்கு குறைத்து விடுவார்களோ, அப்ப அதை விட கூட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆட்டம் ஆட வேண்டி இருக்குதுன்னு ஒரு எண்ணம். இன்னொன்னு, கூட்டணிக்குள் மற்றவர்களை சேர்க்காமல் இருந்திருந்தால் நாங்க தானே பிரதான பெரிய கட்சி, எங்களுக்கு அதிகம் சீட்டுகள் கொடுங்கள்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்தை நீங்க அப்படிலாம் பேரம் பேசாதீங்க, உங்களுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு வைக்கிறதுக்கு செக் வச்சது அதுக்கு தான். இல்லாமலேயே தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறாருன்னா இன்னை தேதிக்கு கட்சி அதனுடைய வலுவில் தயாராகத்தான் இருக்கிறது. ராகுலினுடைய இந்த பேர அரசியல் பலவீனப்படுத்துகிறது. இன்னைக்கு வெளியில இருந்து எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. அதுக்கு பின்னாடி யாரு மேல அது போய் சார்ஜ் ஆகலாம், அது கிரீஷ் சோடங்கரினுடைய தப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ராகுல் காந்தி மேலதான் போய் விடிய போகிறது. முதல்வர் ஒரு பேசியிருக்கிறாரு, அடுத்த நேரமே ட்விட் போடுதாருங்கிறதால ரொம்ப அடாவடியான செயல். அதையெல்லாம் மாணிக்கம் தாகூர் செய்கிறாருங்கிறத ராகுல் கண்டிக்காமலோ மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், ஒரு நிர்வாக ரீதியான குளறுபடி. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சரவணன் வணக்கம் சார். இப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இப்போ கடந்த தேர்தலை விடவும் இப்போ இந்த தேர்தலில் அதிக பார்ட்னர்ஸ் சேர்ந்துருக்காங்க திமுகவுக்கு. தேமுதிக வந்திருக்காங்க. மக்கள் நீதி மையம் கடந்த முறை மாநிலங்களவை தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சட்டமன்றத்தில் சீட்டு கொடுக்கணும். அடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்கு திமுகவில் இடம் கொடுக்கப்படும் என்பது அறிந்த விஷயம்தான். இப்போ இந்த இருக்கக்கூடிய சமயத்தில் காங்கிரஸ் தொடர்ந்து பிரச்சனையை செய்து கொண்டு வருவதாகவும், டெல்லி தலைமை மறைமுகமாக தாவேகாவுடன் பேசி கொண்டிருப்பதாகலாம் நம்ம நேற்று தினம் தகவல்லாம் பார்த்தோம். கிரீஷ் சோடங்கர் வெளிப்படையாகவே ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது அது பெரும் பேசுபொருள் ஆனது. இந்த நிலையில் காங்கிரஸிற்கு முதல்வர் அடுத்தடுத்து செக் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற கருத்துப்பட தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் நாளைய தினம் திமுகவிடம் பேச்சுவார்த்தை துவங்க போகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு தற்போது அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸை எப்படி அணுகும்? காங்கிரஸ் டேக் இட் ஆர் லீவ் இட் என்ற முறையில் கொடுக்கக்கூடியதை பெற்று சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது இன்னைக்கு ஒரு மெகா கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கிறது. அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ராஜதந்திரமான நகர்ச்சி, ஒரு சாணக்கியத்தனம் நம்ம சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக, அது அவருடைய சாதுரியத்தின் வெளிப்பாடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், எல்லாவற்றையும் இணைத்து கொள்கிற ஒரு மனப்பாங்கு. அதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் காட்டி கொண்டிருந்த இந்த போக்குகள் இருக்குல்ல, இடையில ஆடின ஆட்டங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் செக்குன்னு நம்ம சொல்கிறோம். அது செக்குங்கிறத தாண்டி ஒருவேளை, என்னங்க பாலிடிக்ஸை பொறுத்தவரையிலும் வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒருவேளை நெருக்கடி ஏற்பட்டால் நீங்கள் இருந்துதான் அதை நிறை செலுத்த வேண்டும்ங்கிற தேவையில்லாத ஒரு சூழலை அவர் உருவாக்கிட்டார். இன்னைக்கு ஏற்கனவே மக்கள் நீதி மையம் கூட்டணியில் இருக்கிறது. அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாச்சு, அது போகவும் 6 சீட்டுகள் உட்பட கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பிரேமலதா அவர்களுடைய தேமுதிக அவர்களும் வந்தாச்சு. அவர்களுக்கும் ஒரு ராஜ்யசபா என்பது ஏற்கனவே அதிமுகவில் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார். அப்போ அதுவும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதையெல்லாம் பங்கு வைத்தது போக காங்கிரஸுக்கு என்ன? காங்கிரஸுக்கு இன்னொரு சிக்கல் இருக்கிறது. அவர்கள் மற்ற மாநிலங்களில் தோல்வியை தழுவி வந்த ஒரு கூட்டணி. அதை நீங்க கடந்த பீகார் எலெக்ஷன்ல பேரம்லாம் பெருசா பேசி வாங்கி எவ்வளவு வெற்றி பெற்றோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாம் கொடுத்தோம், சரி, நீங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்க? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு காமிக்கிறாங்கல்ல, அந்த பேப்பர்ல என்ன வந்திருக்குது? ப்ரோக்ரஸிவா ஒண்ணும் இல்லைங்கிற பட்சத்துல ஏற்கனவே கொடுத்த 25 தொகுதிகளை விட கீழே போய் விடுமோ அப்படிங்கிற அச்சம் அவர்களுக்கு உண்டு, இருக்கும் இல்லையா? அப்ப அதற்குத்தான் இந்த கேம் விளையாடுகிறார்களே தவிர முற்றிலுமாக இந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில போனோம்
அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்னு கிரீஷ் சோடங்கரை பொறுத்தவரையிலும் அவரும் என்னன்னா தெளிவாக நாங்கள் வேறொரு கட்சியோடு கூட்டணின்னு பேசல. ஆரம்பத்தில் அவர் என்ன சொன்னார் பேட்டி அளிக்கும் போது, நாங்கள் ஒரே கட்சியோடு மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அது திமுகவோடு மட்டும்தான் சொன்னார். அப்போ அதிலே தெளிவாக இருக்கிறது. ரெண்டாவது பேட்டியில் நீங்க சொன்ன அந்த பத்திரிகை பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு, தாவேக்காவும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு சொன்னார், பேசி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லல. எங்களுக்கு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாரு. ஆப்ஷன் இருக்குன்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன்னு அர்த்தம் கிடையாது. ஒருவேளை அப்படித்தான் அர்த்தம் நீங்க கருதுவதாக இருந்தால், நீங்க விஜய் வசந்த் அவர்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தின் எம்எல்ஏ விஜய் வசந்த் அவர்கள் தெளிவாகவே ஒன்னு சொல்லிட்டாரு. அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி அவர் அந்த கருத்தையும் கட்சி தலைமை முடிவு செய்யும்னு சொல்றாரு. தனிப்பட்ட கருத்துன்னு கூட, அதாவது எக்ஸாக்டா தனிப்பட்ட கருத்து, அது கிரீஷ் சோடங்கரின் கருத்து, அதாவது கட்சி தலைமை முடிவு செய்யும்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், பாருங்களேன், நாடாளுமன்ற கொறடா திரு மாணிக்கம் தாக்கூர் அவர் கருத்து தனிப்பட்ட கருத்து. ஒரு குழு அமைக்கிறாங்க சட்டசபை தேர்தலுக்கு, சீட் ஷேரிங் நெகோசியேஷனுக்கு, அவர் அந்த தலைவர் கிரீஷ் சோடங்கர் அவர் பேசினா அவர் தனிப்பட்ட கருத்து. இப்படி ஒவ்வொருவரும் பேசுவாங்க, அது எல்லாமே தனிப்பட்ட கருத்து. நீங்க ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பேசுவாங்க வரம்பு மீறி, இதெல்லாம் தனிப்பட்ட கருத்து. மாநில தலைவர் கூட அவரால் தெளிவாக சொல்ல முடியவில்லை, அவரே ஸ்தம்பிச்சு போற மாதிரி அவருக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்கும் விதத்துல இப்படிலாம் பேசிட்டு இருக்கு. நான் அதுதான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், காங்கிரஸுக்கு ஏற்கனவே கொடுத்த 25 சீட்டுகளுக்கு குறைத்து விடுவார்களோ, அப்ப அதை விட கூட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆட்டம் ஆட வேண்டி இருக்குதுன்னு ஒரு எண்ணம். இன்னொன்னு, கூட்டணிக்குள் மற்றவர்களை சேர்க்காமல் இருந்திருந்தால் நாங்க தானே பிரதான பெரிய கட்சி, எங்களுக்கு அதிகம் சீட்டுகள் கொடுங்கள்னு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்தை நீங்க அப்படிலாம் பேரம் பேசாதீங்க, உங்களுக்கு என்ன உண்டோ அதை நீங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு வைக்கிறதுக்கு செக் வச்சது அதுக்கு தான். இப்போ திமுக இன்னொரு மனோநிலைக்கு வந்துருச்சா? காங்கிரஸ் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நாம் இப்போ இன்னும் நேற்று கூட கிடைக்கப்பட்டிருக்கூடிய தகவல் கூட என்னன்னா, எங்களால் இவ்வளோதான் தர முடியும் மேக்ஸிமம், அதை நாங்கள் தெளிவுபடுத்திட்டோம், இவ்வளோதான், நீங்கள் என்னன்னாலும் பேசிட்டு வாங்க, இனி அக்ரிமெண்ட்டுக்கு தான் பேச்சு, நீங்கள் கேட்கக்கூடிய 40 சீட்டோ 2 ராஜ்யசபாவோ அதே போல் உள்ளாட்சியிலையோ இதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது, இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போ மாண்பு முதலமைச்சர் இந்த முடிவுக்கு வந்துட்டாரோ, காங்கிரஸ் இல்லாமலேயே நாம் தேர்தலை சந்திக்கவும் தயாராகி கொள்ள வேண்டும், அதற்காகத்தான் ஓபிஎஸ், தேமுதிக, மக்கள் நீதி மையம், இது போன்ற கட்சிகளை எல்லாம் நம்ம மேலும் வலுப்படுத்தி காங்கிரஸ் இல்லாமையே அந்த பெர்சன்டேஜை நம்ம இல்லை அப்படி இல்லை, இல்லாமலேயே தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறாருன்னா இன்னை தேதிக்கு கட்சி அதனுடைய வலுவில் தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் வேண்டாம்னு நினைக்கிறாரான்னா கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி தங்களால் இயன்றதை இருக்கிற சூழலுக்கு தகுந்தால் போல் தான் கொடுக்க முடியும். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்குள் ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய முகம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்குது. நீங்க நார்த் இந்தியாவிலாம் போனீங்கன்னா சாதாரணமா அசால்ட்ரா பப்புன்னு சொல்லி எளிமையாக கிண்டல் பண்ணுவாங்க. கேரளாவை விட, கேரளாவில் அவர்களுடைய பிரதான எதிர்கட்சியாக அவர்கள் இருந்தாலும் கூட கேரளாவை விட தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு ஒரு முக இது இருக்குது. அதனால தான் 2019 கூட அவருடைய தாயான சோனியா காந்தி கூட சொல்லாததை, கட்சிக்க தலைவர்கள் வேறு யாரும் சொல்லாததை, எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் உறக்க சொன்னவர் நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2024 அவர் முன்மொழியலைங்கிறதும் குறிப்பிடத்தக்கது இல்லையா? இல்ல, அது அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்ததுங்க. நீங்க அப்படி அவர் சொன்னாரு, ஏற்றுக்கல. 2024 அவர்களே கூட முன்னிறுத்தல. என்ன சொல்றேன்னா, வேண்டாம், அது தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், இந்தியா காப்பாற்ற போறோம் தானே முதல்வர் தன்னை முன்னிலைப்படுத்தி தானே தேர்தல் சந்திச்சாரு. இல்ல, அதாவது எப்படின்னா, நீங்க அந்த ஆளுமை நீங்க அவருக்கு இருக்குங்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு முகம் தேவைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் திமுகவுக்கு கிடையாது. ராகுல் காந்தியை முன்னிறுத்துவதில் ஒருபோதும் அவர்கள் தளர்ந்து கிடையாது. நான் இதுக்கு சொன்ன வந்தது என்னன்னா, ராகுலுக்கு இருக்கிற அந்த நல்ல மரியாதையை ராகுலினுடைய இந்த பேர அரசியல் பலவீனப்படுத்துகிறது. இன்னைக்கு வெளியில இருந்து எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு. அதற்கு பின்னாடி யாரு மேல அது போய் சார்ஜ் ஆகலாம், அது கிரீஷ் சோடங்கரினுடைய தப்பு அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது ராகுல் காந்தி மேலதான் போய் விடிய போகிறது. ராகுல் அதை விரும்பி செய்கிறாரா அல்ல அது அவரை மீறி நடக்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா அல்லது எனக்கு தான் தெரியுமா? இது ராகுல் இதைத்தான் சொல்லி அனுப்பினார், இதை எழுதி கொடுத்து அனுப்பினார்னு இருக்குதா? கிடையாது.
எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் நேரடியா வந்துச்சான்னு தெரியாது. ஆனால் அவர்கள் பேசுகிறார்கள், அதற்கு பொருள் கொள்ளப்படுகிறது, அல்லது அவர்கள் வேணும்னே பேசுறாங்கும் போது, அதுவும் நான் ஏற்கனவே சொன்னேன், முதல்வர் ஒரு பேசியிருக்கிறாரு, அடுத்த நேரமே ட்விட் போடுதாருங்கிறதால ரொம்ப அடாவடியான செயல். அதையெல்லாம் மாணிக்கம் தாகூர் செய்கிறாருங்கிறத ராகுல் கண்டிக்காமலோ மௌனம் காக்கிறார் அப்படிங்கிறது ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட், ஒரு நிர்வாக ரீதியான குளறுபடி. அப்படி ஒரு இன்டென்ஷன் இருக்குமானால் அது ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கிற அந்த மரியாதையை குறைக்கும். என்ன இன்னொன்னு, நீங்க முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, முதல்வர் அவர்கள் தன்னை முன்னிறுத்துகிறார். முதல்வர் எனது உயரம் தெரியும் சொல்றார். நீங்க கான்க்ளேவ்ல என்ன பேசினார்? ஆமா ஆமா, பேட்டி எடுக்கும் போது என்ன பேசினார்? கலைஞர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் அது நியூஸ் 18 அந்த இன்டர்வியூல அவர் சொன்னார் இல்லையா, தெளிவாக சொன்னார். என் உயரம் எனக்கு தெரியும்னு கலைஞர் சொல்லியிருக்கிறாரு, அதே தான் நானும் சொல்றேன் சொன்னார். அது மட்டும் இல்லாம அவரை அவர் சொல்வது இருக்கட்டும், இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பதற்கான தகுதி ஸ்டாலினுக்கு இருக்கிறதுன்னு உத்தவ் தாக்கரே சொல்றாரு. மராட்டியர்கள் இருந்து சொல்றாரு, காங்கிரஸ்ல மணிசங்கர் ஐயர் முன்னாள் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்ப இதையெல்லாம் அவர் முதலமைச்சர் என்னை சொல்லுங்கன்னு சொல்லுவாரா? அப்படி சொல்லது கிடையாது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய ஆளுமை திறன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஓபிஎஸ்ஐ இணைத்ததை நாடு முழுவதும் பார்த்துட்டு இருக்குது. நீங்க என்ன சொல்றதுன்னா, மோடி அமித்ஷாவினுடைய நகர்வுகள் தோற்று போவது என்பது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. நேஷனல்ல எல்லா பத்திரிகைகளும், எல்லா ஊடகங்களும், எல்லா கண்களும் ஒருமித்த இங்க பார்த்துட்டு இருக்குது. அதிமுகவினுடைய தலைவராக, பொதுச் செயலாளராக, பொருளாளராக, எதிர்கட்சி தலைவராக 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இங்க இவர்தான் என்னுடைய முதலமைச்சர்னு அடுத்து ஸ்டாலினை முன்மொழிகிறார்னு சொன்னா அது சாதாரணமான விஷயமா? அப்போ இது எல்லாம் ஸ்டாலினுக்கு ஒரு நேஷனல் பிம்பத்தை அது உயர்த்துகிறது. அந்த இடத்தில் காங்கிரஸ், குறிப்பாக ராகுல் காந்தியின் பிம்பம் குறைந்து கொண்டிருக்கிறது, சறுக்கி விழுந்துட்டு இருக்குது. அதை தூக்கி நிறுத்துவதற்கு டாக்டிக்ஸா வேலை செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு கேள்வி இருக்கு சார், காங்கிரஸ் களத்தோடு ஒத்து போகிறதா, களத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு பிரதான ஒரு தேசிய அளவில் ஒரு எதிர்கட்சியா இருக்கு காங்கிரஸ். 99 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ 5 மாநில தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இப்போ தமிழகத்திலையும் சூடு பிடிக்குது. ராகுல் காந்தி அவர்கள் எந்த மாநிலத்திலும் போய் களத்தில் போய் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு, அவர் ஒரு ஐகானிக் ஃபிகர், இந்தியா முழுக்க ஒரு பிரபலமான ஒரு முகம். அவர் களத்துக்கு போனார்னா இம்பாக்ட் வேற மாதிரி ஆகும். இப்போ பீகாரில் முழுக்க இருந்தார், நம்ம அதை பார்த்தோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் அவர் வரல. கேரளாவிலையும் வந்த மாதிரி நமக்கு செய்திகள் வரல. காங்கிரஸ்காரரே பலரும் கூறுகிறார்கள், கேரளாவுக்கே அவர் இன்னும் களத்துக்கு வரல, பிரச்சாரத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி. இது எப்படி பார்க்கிறது? அந்த எதிர்முகாமில் பாருங்க, பிரதமர் மாதம் 1 முறை போகிறார். அமித்ஷா அவர்கள் மாதம் 2 முறை போகிறார். இன்னும் சொல்லப்போனால் மார்ச் மாதத்தில் 3 ஷெட்யூல் இப்பவே போட்டாங்க. பிரதமர் அவர்கள் 1ஆம் தேதி வருகிறார், 7ஆம் தேதி வருகிறார், 11ஆம் தேதி வருகிறார் என்று. ஒண்ணுமே இல்லாத பாஜக உங்களுடைய கூற்றின்படி அவர்கள் அவ்வளவு மெனக்கிடுறாங்க, தமிழ்நாட்டில் எப்படியாவது காலுன்றணும், நம்ம பிஜேபி இங்க வளரணும் அப்படின்னு சொல்லி. இங்க ஒரு பிரதான எதிர்கட்சி வெற்றி பெறக்கூடிய அணியில இருந்தும் காங்கிரஸ் ஏன் இங்க அவர்கள் மும்முரம் காட்டுவதில்லை? ராகுல் குறைந்தபட்சமாக வந்திருக்க வேண்டாமா? இங்கன்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே ராகுல் ஒரு வகையான கார்பரேட் பாலிடிக்ஸ் தான் ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற சந்தேகத்தை கொடுக்கிறது. வெறுமனே கோஷங்கள் அல்லது ஒரு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து நீங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்துவது, எதிர்கேள்வி கேட்பது, ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு புதிய டேட்டாவை கொண்டு பாருங்க இதெல்லாம் நடந்திருக்குன்னு வெளிச்சம் போட்டு காட்டுவது, அதை அழகாக விளக்குவது, இதெல்லாம் தாண்டி களத்துக்கு ஸ்ட்ரக்சரலா நேரில் நின்று வேலை செய்வது, நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பாக ராகுலுக்கு அது மிகப்பெரிய செட்பேக், அது ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுக்கு நீங்க வரலாங்கிறது கூட திமுக பார்த்துக்கொள்ளும், திமுக அவ்வளவு வலுவான இடத்தில் இருக்கிறது அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கேரளாவில் இந்த முறை ஆட்சியை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் இருக்கிற கேரளாவிற்கு நீங்கள் வரவில்லை அப்படிங்கிறது உண்மையிலேயே பாஜகவை வீழ்த்துவதற்கான முழு வலு ராகுலுக்கு மட்டும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கி விடுகிறது. இந்த இடத்தில் நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா,
தமிழ்நாட்டை காத்து விட்டோம் இந்தியாவை காப்போம்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னு முதலமைச்சர் சொன்னார். அப்படி சொன்னாலும் கூட காங்கிரஸை கூட்டணியில் இருந்து விலக்கலையே. 2024 தேர்தலில் நீங்க சொன்ன மாதிரி அவர் ராகுலையோ அல்லது காங்கிரஸையோ குறைத்து மதிப்பிடுவதாக இருந்தால் காங்கிரஸ் இல்லாத தேர்தலை எதிர்கொண்டிருக்க முடியும் இல்லையா? அப்படி எதிர்கொண்டால் தனக்கு நஷ்டம் பெறுங்கிறத தாண்டி இந்த கூட்டணி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இன்க்ளூசிவ் மென்டாலிட்டி இருக்குது. இன்னொன்று காங்கிரஸின் வலு அந்த களத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் காங்கிரஸ் களத்தில் இருக்கிறதாங்கிற கேள்வி இல்லை, கண்டிப்பா கிடையாது. அது ஒரு பெரிய நெருக்கடியான இங்கே தலைவர்கள் இருக்கிற அளவிற்கு காங்கிரஸில் தொண்டர்கள் இல்லை அப்படிங்கிற பற்றாக்குறை. அது 67க்கு பிறகே அந்த நிலைமை தான் நீடிக்கிறது. காங்கிரஸில் கோஷ்டிகள் இருக்கிறது, தலைவர்கள் இருக்கிறார்கள், கதர் கட்டிய மேல்மட்டத்து நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காலாட்படையாக தொண்டர்களாக கூட்டம் இல்லை அப்படிங்கிற நெருக்கடி அவர்களுக்கு இருக்கவே செய்கிறது. அப்போ அவர்களுடைய டேபிள் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் மேலே நடந்து கொண்டிருப்பது என்பது மிக மோசமான நிலைமை தான் அப்படிங்கிறது என்னுடைய. இப்போ இவ்வளவு சர்ச்சையை உண்டாக்கிட்டாங்க. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு மனக்கசப்பு உண்டு செய்யும் விதத்தில் இடம் கொடுத்து விட்டார்கள் டெல்லி தலைமை. குறிப்பாக ராகுல் காந்தி இது முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும், இவ்வளவு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேச விட்டுட்டாங்க. ராகுல் காந்தி முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அவர் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னால் மார்ச் 5ஆம் தேதி அவர் சென்னை வருவதாக தகவல்கள் வெளியாகின. பிறகு அதிலும் போஸ்ட்போன் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற தகவலும் மறுநாளே வர துவங்கியது நம்மளால பார்க்க முடிகிறது. அவர் உள்ளே நுழைந்து, ஏன்னா கடந்த முறை பீகார்ல கூட அவர் தான் வந்து இது பண்ணி கடைசியில் ஃப்ரெண்ட்லி ஃபைட்லாம் வந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. ராகுல் காந்தி நேரடியாக இன்டர்ஃபியர் ஆயுமே தீர்வு காணாத ஒரு சூழ்நிலை. அதாவது ராகுல் காந்தி நேரடியாக வர வேண்டும், வந்து ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு விருப்பமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இந்த பிரச்சனைகளுக்கு மேலிருந்தே தீர்வுகளை கொடுக்க முடியும். இதெல்லாம் வந்து நேர்ல நின்று தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நிர்வாக பிரச்சனை, ஒரு கட்டளை தான். இது வந்து கூட்டணிக்கு எதிராக நீங்கள் நடந்து கொள்ள கூடாதுன்னு கட்டளை மேல இருந்து பிறப்பிக்கப்படுதுன்னா முடிஞ்சு போச்சு. குறைப்பவர்கள் கீழே நின்று சத்தம் போடுகிறவர்கள் ஒரு நிமிஷத்தில் அடக்க முடியும். ஸோ அந்த வேலையை அவர் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு பிரச்சனையை தவிர, ராகுல் காந்தி நேரடியாக வந்துவிட வேண்டும், வந்தால்தான் ஒரு மாற்றம் நடக்கும். அல்லது வந்தால் நீங்க சொன்ன மாதிரி பீகார்ல நடந்த மாதிரி கூடுதலான சீட்டு கேட்கறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு வலுச்சே இருக்கும் அப்படின்னா அதற்கு இங்கே வாய்ப்புகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எந்த இடத்தில் காங்கிரஸ் இங்கே இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அவர்கள் சீட்டு கொடுப்பாங்க. அதிகபட்சமாக என்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன், 27 அல்லது 28 ஏற்கனவே கொடுத்த ஒரு ராஜ்யசபா எம்பி இதோடு அவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த கூட்டணி இதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஏன்னா 174 எடுத்துத்தான் கமல்ஹாசன் கொடுக்கணும், 170 எடுத்துத்தான் தேமுதிகவுக்கும் கொடுக்கணும், அல்லது மற்ற கட்சிகள்ட்ட இருந்து குறைச்சிக்கணும். அப்படிங்கும் போது ஏற்கனவே கொடுத்ததை விட 2 சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்போது நெருக்கடி. இன்னொன்னு தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட்டு, ஒரு நியமன எம்பி, இவர்களுக்கு ஒரு நியமன எம்பிங்கும் போது ஏற்கனவே தன் கையில் இருந்த 4 எம்பிக்கள் இருந்து 1 தான் எடுத்து கொடுக்கணும். அதுல 2 போயிடுச்சு. அப்போ திமுக தன்னுடைய இடத்தை, தன்னுடைய பங்கை கொடுத்து சேர்த்துக் கொள்வது என்று பெருந்தன்மையை தாண்டி கட்சிக்காரங்களுக்குள்ள கலகத்தை ஏற்படுத்தும் இல்லையா? நான் பல இடங்கள் அங்க கட்சியை நம்பி இருக்கிறேன், திடீர்னு அந்த ஓபிஎஸ்க்கு இடத்த கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அது அந்த இடத்துலயும் திமுக வந்து அவர்களையும் வந்து ஒரு சமாதானப்படுத்தி எல்லாவற்றையும் இன்க்ளூசிவ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதான் சொல்றேன், ஒரு கூட்டணி 10 பேர் 100 பேர் ஆனால் எப்படி ஒருங்கிணைப்பது, 100 பேர் 1000 பேர் ஆனால் ஒருங்கிணைப்பது எப்படி? அது சாதாரண விஷயம். இறுதியான கேள்வி, சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சீட் ஷேரிங்? எது சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சீட் ஷேரிங்? அதை பொறுத்தவரையிலும் அவருடைய கரிஸ்மேட்டிக் லீடர், அதான் சொல்றேன்ல, ஒரு ஒற்றை தலைவனாக இன்னைக்கு வளர்ந்து நிற்கிறாரு. அவர் வைத்த புள்ளியில் இருந்துதான் அது நகரப்போகுது. இவர்கள் என்ன கற்பனையோடு, அதாவது வெளியிலிருந்து என்னென்னலாமோ ஆர்வம் சொன்னாலும் சரியாக பகிர்ந்தளித்து செயல் முடிப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Super Sarvana Stores.